ஹாய் நண்பா, HCL இருந்து தற்பொழுது ஒரு பல்க் ஓப்பனிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, தினமும் வரக்கூடிய அரசு தனியார் வேலைவாய்ப்புகள், எக்ஸாம் ரிசல்ட், அட்மிட் கார்டு பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம டெலிகிராமில் கிட்டத்தட்ட 36,000 பேர் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. அன்அகாடமியில் இப்போ கேரியர் அசிஸ்ட் 2.0 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரியர் அசிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அன்அகாடமி மூலமாக சீரியஸ் ஆஃப் ஒர்க் ஷாப்பை கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் முக்கியமாக இதில் 1:1 கேரியர் கவுன்சிலிங் செஷன் ஆல்சோ இருக்குது. ஒரு 30 நிமிடங்கள் இந்த கேரியர் கவுன்சிலிங் செஷன் ஆல்சோ நடக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அன்அகாடமி மூலமாக நீங்கள் ஜாப்ஸை கிராக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேரியர் அசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வர ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதியம் 12 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் நடக்குதுங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னா, மெக்கானிக்கல், தென் இசிஇ, தென் சிவில் இன்ஜினியர்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் இசிஇ இன்ஜினியர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றின தேவைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு சர்வேயிங் யூசிங் டோட்டல் ஸ்டேஷன் பற்றி 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், இசிஇ, சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இன்ஜினியரிங் பிகைன் ட்ரோன் டெக்னாலஜி பற்றியும், தென் லேர்ன் அபவுட் iHub பற்றியும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன். சர்டிஃபிகேட் யாரெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமோட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, தென் iHubலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, தென் இன்னோவியன்ஸ் டெக்னாலஜிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி இந்த ஒரு வெப்சைட்டில் வந்துருங்க. இந்த இடத்துல பாருங்கள், என்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் ஈஸியாகவே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்னதான் இது ஃப்ரீ ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் நம்ம சேனல் ரெஃபரன்ஸ் கோடான TJZ10 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், என்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை கெயின் பண்ணுங்கள். அன்அகாடமி HCL உடைய ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தாங்க இது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணுங்கள், நம்மளுடைய வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட்டில் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்துட்டு வெப்சைட் எண்டில் வந்து ஒரு டேபிள் காலம் இருக்கும். இந்த டேபிள் காலத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாக HCL உடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான போர்ட்டலுக்குள்ள வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான பதவிகள் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணிடுறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய HCL கம்பெனிஸ்லேருந்து தற்பொழுது வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு தென் உங்களுடைய மெயிலை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணால் போதும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஜாப் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ரோல்ஸ் கேட்குறாங்க, MBA ரோல்ஸ் இருக்குது, தென் டொமைன் ரோல்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் ரோல்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ BE BTechல இல்லைனா ME MTechல படிச்சிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, EEE இல்லைனா ECE இல்லைனா மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி தென் எக்ஸெட்ரான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது BE BTech, ME MTech படிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே டெக்னிக்கல் ரோல்ஸுக்கு வந்து எலிஜிபிள் தாங்க. நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா எந்த டீமில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு, டிஜிட்டலில் சொல்யூஷனில் வருது, தென் வந்து செக்யூரிட்டி அண்ட் ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தற்பொழுது ஆஃபர் பண்ணுறாங்க. இன்னொன்று MBA ரோல், ஓகேங்களா. ஸோ MBA ரோல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து MBA படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் என்கேஜ்மெண்ட் மேனேஜர், தென் சீனியர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி MTயில் வருது. ஸோ ஜாபோடைய ரோல் வந்து இந்த 3 ரோலில் வருது. டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில், ஃபைனான்ஸில், மார்க்கெட்டிங்கில், தென் ஆப்ரேஷனில் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், டொமைன் ரோல்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ டொமைன் ரோல்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு CA படித்தவங்க, CS, CMA படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, லா டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் வந்து கிராஜுவேட் ட்ரைனிஸ் ஆல்சோ வந்து கேட்குறாங்க. BCom படித்தவங்க, BComல H படித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக கூட நம்ம ஒரு ஜாப் போட்டிருந்தோம் பிரைவேட் ஜாப்ஸுக்கு. அதில் கூட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் வந்து BCom படிச்சிருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வாய்ப்பு தான் இது, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா BE BTech படித்தவங்க, MBA படித்தவங்க, BCom, CA, CS, CMA படித்தவங்க, லா படித்தவங்க வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
டொமைன் ரோலில் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கான ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எந்த டீம் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. குளோபல் ஸ்கேல், பர்சனல் சப்போர்ட், இன்க்ளூசிவ், கல்ச்சர், தென் வந்து டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ரீஃபான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, ஸோ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஜாபுமே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2022 பாஸ்ட் அவுட் ஆல்சோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். தென் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா HCL நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதை வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. HCL does not charge for the recruitment process. ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இமெயில் ஐடி, தென் மொபைல் நம்பர், ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, செலக்ட் சிட்டி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப்சா வெளியே இருக்கா, அதையும் என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ஒரு ப்ரைவேட் ஜாப்ஸ்லையுமே அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் HCL அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து மென்ஷன் பண்ணலை. எப்போனாலும் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிற பட்சத்தில் சீக்கிரமாகவே அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, எலிஜிபிளாக இருக்கீங்களா, உடனே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஆல்சோ வந்திருக்கும். சரிங்களா, இதில் வேலிடேட் இமெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணி உங்கள் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இமெயிலை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாகவே ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி HCL இந்த டேஷ்போர்டு வந்துடும். சரிங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு HCL ஒரு அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதில் அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸு, அகாடமிக் டீட்டெயில்ஸு, ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறது, ஜாப் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டிக்ளரேஷன், தென் ஃபைனலாக தேங்க்யூன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஒரு 8 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ அக்செப்ட் சொல்லிட்டு ஒரு இந்த டிக் பாக்ஸை எனபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருக்கூடிய உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இதில் ஸ்டார்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்டார்னு போட்டது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் வந்து இன்புட் பண்ணணும். ஆதார் வந்து அப்படி போடலை, பட் இருந்தாலும் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு HCL அஃபீஷியல் வெப்சைட் தான். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ரோல் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு பின்கோட் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு அட்ரஸ் இருக்குன்னா நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான். நான் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணுறேன். மூணாவது ஸ்டெப்பில் உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, என்ன போர்டில் படிச்சிருக்கீங்க, இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க. தென் வந்து 10th அப்புறம் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்களா இல்லை டிப்ளமா படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அதை கொடுங்க. இல்லை நீங்கள் PG வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா PG அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேச்சுலர் டிகிரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய டிகிரி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. என்ன ஸ்டேட் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். தென் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியுமே வரும். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டியை கொடுத்துக்கோங்க. காலேஜுடைய நேம் வந்து கேட்பாங்க, அதையும் வந்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ரிசல்ட் ஸ்டேட்டஸ், மார்க் ஸ்கீமு, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். எல்லாத்தையுமே தெளிவாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா when are you available to join அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, இமீடியட் ஜாயினிங்கா, ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து டைம் ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஆப்ஷனை நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் முக்கியமாக வந்து UG டிகிரி நேமில் வந்து நிறைய டிகிரிஸ் வந்து விசிபிள் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டிகிரி வந்து கண்டிப்பாக இதில் ஆப்ஷன் இருக்குதுன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் HCL ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ உங்ககிட்ட ஒர்க் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். 5வது ஸ்டெப்பில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் உங்களுடைய கரண்ட் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணுங்கள். ஜாப் ரோலில் என்ன ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 3 ரோல் இருக்குது. ஸோ இந்த 3 ரோலில் எந்த ரோலுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். டிக்ளரேஷனை ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ இந்த டேஷ்போர்டு தான் உங்களுக்கான டேஷ்போர்ட். ஸோ நீங்கள் வந்து மை டேஷ்போர்ட் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது கூட நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, அதனால் நான் வந்து 77% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஸோ எலிஜிபிலிட்டியாக இருக்கிறவங்க நீங்கள் 100% வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவா இல்லைனா எக்ஸாமா எதுவோ உங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இந்த டேஷ்போர்டுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இதில் வந்து என்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம். கம்யூனிகேட் பண்ணுறது, இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஒரு சூப்பரான ஜாப்புங்க, நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 40,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில், அப்படி இல்லைனா நம்மளுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.